ஈசா நபி வரும்போது ஒட்டுமொத்தமாக ரஷ்யா, சவுதி அரேபியா, இஸ்ரேலு எல்லா நாடுகளுமே, வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாருமே முஸ்லீமாக மாறிடுவாங்க ஈசா நபி வரும்போது. யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தங்களுக்குன்னு தனி கல்ச்சர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரே கூட்டம் யாருன்னா இந்த யாஜூஜ் மாஜூஜ் தான். யார்? இந்த சைனா, இந்த கொரியா, இவனுங்க தான் வினோதமான ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க உலகத்தோட தனியாக வாங்கிடுவாங்க. அப்போ ஹுஜ்ஜத் ஈசா நபி நிறுவிடுவாங்க. இனி ரசூல் ஹுஜ்ஜத்தை நிறுவனதுக்கு அப்புறம் அதை நிராகரிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய பூமியில் எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. புரியுதா இல்லையா? ரசூல் வந்தா ஈமான் கொண்டே ஆகணும். அது ரசூல் தான் இவர் ஈசா நபி. ஸோ இப்படி ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறத ஈசா நபினால சும்மா இருக்க முடியாது. அது அவங்களே உணர்ந்து அவங்களே வாண்டடா விட்டில் பூச்சி விளக்கில் பார்த்து செத்துரும்ல, அது மாதிரி அவங்களே ரவுண்டு கட்டாக வருவாங்க. ரவுண்டு கட்ட வரும்போது அல்லாஹ் இது வேலையே கிடையாது. அதனால அதை அல்லாவே அழிச்சிருவோம். ரசூலுக்கு, எந்த ரசூலுக்கும் நபிக்கும் பூமி முழுவதும் இஸ்லாம், பூமி முழுவதும் இஸ்லாம் முழு உலகம்லாம் நினைச்சுக்காதீங்க. மிடில் ஈஸ்ட் தான். ஒட்டுமொத்த பூமியும் அழிஞ்சு போகும்னா மிடில்